வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20/8/2025 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு புதன்கிழமை. கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் தான் பார்க்க போகிறோம். மேசத்திலேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படியாப்பட்ட உங்களுக்கு மாறுதல்கள் நடக்கும். ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சார பலன்கள் ரொம்ப வித்தியாசமானது. ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு யார் இன்டிமேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணிடும். உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும், இந்த காலகட்டங்களில் நீங்கள் வீடு வாங்குவீங்க, இந்த காலகட்டங்களில் நீங்கள் வண்டி வாங்குவீங்க, இந்த காலகட்டங்களில் நீங்கள் வாகனம் வாங்குவீங்க அப்படிங்கிறத யார் இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய கோச்சார கிரகங்கள் தான். பொதுவாக கோச்சார கிரகங்கள் தான் இண்டிகேட் பண்ணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் நடக்க போகுது அப்படின்னாலும் அதனுடைய இண்டிகேஷன் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் கிரகங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை விட இவங்க வந்து கோச்சார கிரகங்கள் வந்து ரொம்ப மிகச்சிறப்பான பலன்களே கொடுப்பாங்க. ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு வாசல் வண்டி வாகனம் அதே மாதிரி நல்லா கலத்தரம் இதெல்லாம் அமையணும் அப்படின்னா அந்த கோச்சார கிரகங்களுடைய பார்வை பட்டால் மட்டும்தான் உங்களால் அது நீங்கள் செஞ்சுக்க முடியலன்னா செஞ்சுக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து உங்களுக்கு இன்றைய நாளில் என்னென்ன பலன்களை கொடுக்க காத்திருக்கு அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து அடர் நீலம். சரிங்களா? கவலைகள் விலகும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், தாமதங்கள் பிறக்கும் நாளாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில தாமதங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் வந்து அடர் நீலம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3-8 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3-8ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் இன்றைக்கி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் பச்சை. சரிங்களா? மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், வெற்றிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தெற்கு திசை வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெளிர் பச்சை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும், ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும், வெற்றிகரமான நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 8+7 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு தெற்கு திசை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் வெண்மை நிறம். சரிங்களா? குழப்பங்கள் ஏற்படும் நாளாகவும், நெருக்கடியான நாளாகவும், அதே மாதிரி பயணங்கள் உண்டான நாளாகவும் இருக்குது. கொஞ்சம் மோசமாக தான் இருக்கின்ற நாள். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கத்தான் செய்யும். இன்றைய நாள் ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நல்லா ஒரு அருமையான இருக்கும். மனசில் சின்ன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி புதிய வேலை நிமித்தமான வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெண்மை நிறம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து விஷ்ணு பகவான் அவருடைய வழிபாடு வந்து ரொம்ப சிறப்பு. கண்டிப்பாக அது இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை கண்டிப்பாக அவர் கொடுப்பார். நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு சோர்வு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருக்கும். நீங்கள் விஷ்ணு வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் பழுப்பு நிறம். சரிங்களா? அனுசரித்து செல்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும், தடைகள் விலகும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நண்பர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. செலவுகள் கொஞ்சம் நெருக்கடி வரக்கான வாய்ப்பு, உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, மகிழ்ச்சிகரமான நாளாகும். அதே மாதிரி உடன் பிறந்தவர்களுடைய நட்பு கொஞ்சம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியான நிறம் வந்து பழுப்பு நிறம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் 7+5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் பழுப்பு. சரிங்களா? அதுக்கடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள். சரிங்களா? மகிழ்ச்சிகரமான நாளாகவும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும், உற்சாகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி செய்திகள் வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி நீண்ட தூர பயணங்களும் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரபலமானவர்களுடைய சந்திப்புகள் ஏற்படுறதுக்கும், ஒத்துழைப்புகள் கிடைக்கிறதுக்கும், உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குன்றதுனால அதே மாதிரி மனதளவிலும் உற்சாகம் ஏற்படுறதுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்தீங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள்.
சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 4+7 அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நாளில் வந்து உங்களுக்கு ஒரு சில குடும்ப சார்ந்த மகிழ்ச்சிகரமான செய்திகளும் வந்து சேர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள். சரிங்களா. அதே மாதிரி மேன்மை ஏற்படும் நாளாகவும், நுட்பங்களை அறிந்து செயல்படக்கூடிய நாளாகவும், லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். கல்வியில் மேம்பாட்டு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உடன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கூடிய ஒரு நல்ல ஒரு உறவுகள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் திறமையாக வெளிப்படுத்துறதுக்கும், அதே மாதிரி நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தொடர்பான அதாவது சமூக தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கிறதுக்கும், வியாபாரத்தில் பணிகள் லாபங்கள் மேம்படுறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்கும். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள். அதே மாதிரி 5-3ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வெளிர் நீளம். சரிங்களா. ஆர்வம் உண்டான நாளாகவும், தேடல் உண்டான நாளாகவும், அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி முன்னேற்ற குறித்த எண்ணங்களும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆர்வம் அதிகரிக்கும். மனதளவில் இருந்த சங்கடங்கள் விலகிறதுக்கான புதிய தொழிலுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி சில பயணங்களும் சில விஷயங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்களை சிந்தித்து முடிவெடுக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளி உலக பட்டார் வழக்க வழக்கங்கள் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் பழக்க வழக்கங்கள் அருமையாக இருக்கும். நீங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிர் நீலம். சரிங்களா. அதே மாதிரி உங்களுக்கு 5+3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் உங்களுக்கும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு, ராசியான நிறம் வந்து இளம் பச்சை. சரிங்களா. தெளிவு ஏற்படும் நாளாகவும், அதே மாதிரி அலைச்சல்கள் உண்டான நாளாகவும், பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. மனதளவில் சில தெளிவுகள் ஏற்படுறதுக்கும், அதே மாதிரி எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டானதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறைஞ்சாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தென்மேற்கு, ராசியா நிறம் இளம் பச்சை. அதே மாதிரி 7+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு தான் உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு. சரிங்களா. கவலைகள் விலகும் நாளாகும், நட்பு வட்டாரங்கள் விரிவடையும் நாளாகும், வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் முன்னேற்றத்தும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். விரிவடையும் அது உத்தியோகம் வந்து கொஞ்சம் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் உண்டான மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். அதே மாதிரி சேமிப்புகள் மேம்படுறதுக்கும் இன்றைய நல்ல வாய்ப்பு இருக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியான நிறம் வந்து சிவப்பு. அதே மாதிரி 3+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் வெளிர் நீளம். சரிங்களா. ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும், ஆரோக்கியம் மேம்படும் நாளாகும், சோர்வுகள் ஒரு சில சமயத்தில் சோர்வுகள் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி வியாபாரத்தில் முயற்சிகள் லாபம் ஏற்படும். அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. கொஞ்சம் அதுக்கான ஒரு ஆரோக்கியத்துக்கான மேம்பாடுகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மனம் மட்டும் நிறையா பேர்கிட்ட பேசுகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும், நல்லாவே இருக்கும். அதே மாதிரி உடல் அளவிலும் மனதளவிலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் 4. அதே மாதிரி மேற்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு வெளிர் நீளம். அதே மாதிரி 4+7ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு தான் ரொம்ப சிறப்பான ஒரு திசையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் அடர் நீளம். சரிங்களா. கவனமாக செயல்பட வேண்டிய நாளாகும், ஈடுபாடுகள் அதிகரிக்கும் நாளாகும், புரிதல் மேம்படும் நாளாகும். அதே மாதிரி முக்கியமாக வந்து ஒரு சில நேரங்களில் வந்து இந்த கவலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மனசு ரொம்பவுமே சங்கடப்படுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துடும். நீங்கள் கவலைன்னு உட்காந்துட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான கவலைகள் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் அது வேண்டாம். அதே மாதிரி இன்றைய நாள் பிறகு நட்பு வட்டாரங்கள் வந்து விரிவடைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க மனதிற்கு பிடித்த விஷயங்கள் செய்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்கள் மேலும் இருக்கும், சாதகமாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் பற்றி புரிதல் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி அதிகாரிகளோட ஆதரவு இன்றைய நாளில் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா. இந்த நாள் உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடர் நீளம். அதே மாதிரி 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அனுகூலமான திசை வந்து மேற்கு திசை தான் ரொம்ப அனுகூலமான திசையாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனராசி. மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மேற்கு ராசியான நேரம் வந்து அடர் நீளம். சரிங்களா? கவலைகள் விலகும் நாளாகும், ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகும், தன்னம்பிக்கை பிறக்கும் நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவும், தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்கின்ற நாளுக்கு மனதளவில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கும், லாபங்கள் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த கொஞ்சம் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் வந்து திரும்ப வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். மனதில் இந்த கவலைகள் விலகும், பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் எதிர்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு. சரி, மேற்கு. அதே மாதிரி உங்களுக்கு அடர்ஸ் நீளங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 3+8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். சரிங்களா? 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். கோச்சார கிரகங்கள் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவும் நடக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. நான் அந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இது 100% ப்ரூஃபோட கொடுக்க முடியும் என்னால். ஏன்னா அந்தளவுக்கு கோச்சார கிரகங்கள் என்ன வேலை செய்யுது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க கொஞ்சம் மனதளவில் சோர்வு அடையிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும். சரிங்களா?